ஃபஸ்ட்டுக்கு ஒரு நாள் வெளில அவர் தூங்கி கொண்டு இருந்தார். அப்போ இவர் தான் வந்து என்னைய ஹெல்ப் பண்ண சொன்னார், பிள்ளைக்கு இப்படி பௌத்தில் ஒரு கட்டிமாய் ஒன்று இருக்குது, நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் சைடு திருப்பி கொஞ்சம் அவர் மூச்சு எடுக்க விட்டு பார்க்க போல் சும்மா அந்த கட்டி மாதிரி ஒன்று எங்களுக்கு கைக்கு பட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் பயந்தோம், அது என்ன கட்டியோ தெரியா அப்படின்ட்டு. அதுக்கு பொறுத்த நாங்கள் ஒரு சரி சின்ன இந்த சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று இருந்து போயிட்டு நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் டாக்டர் ஒன்று சேனல் பண்ணி பார்த்தோம். அப்போ பார்த்தோன்னா அவர் ஸ்கேன் ஒன்று பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்தார், அதெல்லாம் நார்மலாக இருந்துச்சு. அப்போ ஸ்கேன் ஒன்றுக்கு அல்ட்ராசவுண்டுக்கு போட்டார். அப்போ அது பார்த்தது போல சொன்னேன், இவருக்கு யூரின் பிளாக் கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். யூரின் பிளாக் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்கேன் 2 எடுக்கணும்னு சொல்லி சொன்னார். அப்போ யூரின் பிளாக் தானே, அப்போ அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு நானும் கொஞ்சம் மனசை கொஞ்சம் தைரியப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் மற்ற 2 ஸ்கேனுக்கும் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட கொடுக்கவும் அவர் சொன்னார், இவர்கிட்ட இடது கிட்னியில் சின்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் கிட்னி சம்மந்தமாக ஒரு டாக்டர்கிட்ட இவரை காட்டுங்கன்னு சொல்லி எங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு டாக்டர்கிட்ட இவர் லெட்டர் ஒன்று தந்தார் எடுத்துகிட்டு போக சொல்லி. அப்போ நாங்கள் அந்த லெட்டரை கொண்டு போய் அந்த டாக்டர் கிட்னி சம்மந்தமாக டாக்டரை பார்க்க போனோம். அப்போ அவர் சொன்னார், இந்த நீங்கள் இந்த பிளொக்கை மட்டும் செஞ்சு சரி வராது, இவட கிட்னியை பார்க்கணும், நீங்கள் கிட்னியை ஆப்ரேஷன் இந்த கிட்னியில் பிரச்சனை ஒன்றிக்குது, நீங்கள் அதை செஞ்சுட்டு வந்து பொறுத்தா எங்களுக்கு இந்த பிளொக்கை பார்க்க இயலும் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் சம்மந்தமான டாக்டர் ஒன்றுக்கிட்ட போட்டார். அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்கிட்ட போனோம். அப்போ அவரும் இந்த ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு சொன்ன கிட்னியில் பிரச்சனை ஒன்றிக்குது. அப்போ அவர் வந்து லேடி டிஷ்யூக்கு அவட வார்டுக்கு எங்களுக்கு கிளினிக்கு வாங்கன்னு சொல்லி அவட வார்டுக்கு அனுப்பினார். அப்போ அங்கே போய்ட்டு அதே ஸ்கேனை தான் திருப்பியும் பண்ணி பார்த்ததுக்கு போட சொன்னார், இவட கிட்னி வந்து வளர்ந்து இல்லை, உள்ளுக்கால பிறக்க போகல இவட ஒரு கிட்னி தான் நல்லா வலது சைடில் இருக்கிற கிட்னி நல்லா வேலை செய்யுது, இடது கிட்னிக்கிற சைடில் கிட்னி வேலை செய்யுது இல்லை, அது வளர்ந்து இல்லை. அப்போ அந்த கிட்னி இந்த வலது சைடில் இருக்கிற கிட்னியாக தான் இவர் இவ்வளோ நாளாக உயிர் வாழ்ந்திருக்கிறாரு. அப்போ இது சும்மாயே தான் இருக்குது இவட இடது கிட்னி அப்படின்ட்டு. இப்போ அதுவும் ஆப்ரேஷன் பண்ணி ஓரமாக்கணும். அதுக்கு நாங்கள் இன்னொரு வாய்த்தா அந்த இடது சைடில் இருக்கிற கிட்னிக்கு ஒரு லைன் ஒன்று போட்டு அது நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதில் ஃபங்க்ஷன் என்னமா இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அட்மிட் பண்ண சொன்னார் இன்னொன்று வாட்டில். டாக்டர் இப்படி கிட்னி ஆப்ரேஷன் பண்ணால் புல்லட் உசுருக்கு என்ன சார் ஆபத்துக்குதா அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்ன இல்லை, நாங்கள் இது மாதிரி நிறைய ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம், ஒரு கிட்னியில் வாழ்கிற அளவுக்கும் நிறைய இருக்கிறாங்க, இவ்வளோ காலமாக அவர் ஒன்றில் தான் வாழ்ந்துக்கிறாரு. அப்போ இடது கிட்னி இந்த சும்மா தான் இருந்துக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணினாலும் இப்போ இருக்கிற மாதிரி தான் இருப்பார், அது சொல்லிட்டு இடது கிட்னியை ஆப்ரேஷன் பண்ணி ஓரமாக்கணும்னு சொல்லி தான் சொன்னார் எங்கள்கிட்ட. அப்போ நான் பயந்து திருப்பிக்கிட்டு புல்லட் உசுருக்கா என்ன சார் ஆபத்தாயி டாக்டர் அப்படி இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படி பயப்பட தேவையில்லை அப்படின்றாரு. 2022 டிசம்பரில் 24 தான் ஆப்ரேஷன் டேட் தந்து எங்களுக்கு 22 அட்மிட் ஆக சொல்லி அப்புறம் அட்மிட் ஆகி 2 நாள் பிளட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கும் 24ஆம் தேதி ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் இனி ஆப்ரேஷன் திட்டத்துக்கு புள்ளி எடுத்துக்கொண்டு வர சொல்லிட்டாங்க. வந்து நானும் புள்ளி பெட்டில் வச்சுட்டு வெளியே வந்துட்டேன். யார் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் எங்களுக்கு தெரியாது. வந்து கொண்டு தான் இவட 2வது டாக்டர் தான் நவீன் விஜயகோன் தான் போனார் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹவர் 1.5 ஹவரில் போகிற ஆப்ரேஷன் தான். ஆனால் புள்ள 10:30 மணி போல் எடுத்தாங்க. 3:30 மணி மட்டும் புள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து சொன்னேன், இப்படி தான் ஆப்ரேஷனில் கொஞ்சம் சிக்கரோண்டு ஆகிடுச்சு, இப்போ பயப்பட தேவையில்லை, நாங்கள் இவரை அப்படியே ஐசியூலுக்கு போடுவோம், ஐசியூவில் போட்டு நாளைக்கு நாங்கள் வார்டுக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் மட்டும்தான் எங்களுக்கு சொன்னேன், வேறு ஒன்றுமே எங்களுக்கு சொல்லலை. அடுத்த நாள் நான் வெளில போயிட்டு பிள்ளைய பார்க்க போகல. அப்போ அந்த மிஸ்ஸுக்கிட்ட நான் கேட்டேன், நர்ஸ் கேட்டேன், பிள்ளைக்கு இப்போ எப்படி நல்ல மாண்டு. அப்போ அவன் சொன்னான், இல்லை பிள்ளைக்கு எல்லாம் நார்மலாக ஆகிக்குது, மற்ற யூரின் மட்டும் பாஸ் பண்ணலாம், அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும், திருப்பி இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண வருமோ தெரியா அப்படின்ட்டு தான் அந்த நர்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த ஐசியூவில் இருக்கிற டாக்டர்ஸ் மக்கள் அங்கே இருக்கிற ஸ்கேன் மெஷின் வச்சு பார்த்துக்கொண்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வார்டில் நான் ஆப்ரேஷன் பண்ண டாக்டருக்கு கைக்கும் கால் பண்ணிவிட்டு திருப்பி பெரிய ஆப்ரேஷன் பண்ண ரூமுக்கு கூட்டி கொண்டு போனாங்க. ஒரு 9-10 மணி போல் இருக்கும். பிள்ளையும் என்னையும் நானும் கூட தான் போனேன்னு போயிட்டு அப்போ நானும் கிட்ட வைக்க போல தான் இவங்க இந்த ஸ்கேன் பண்ண போகல அவங்க கொஞ்சம்
குழப்பமாகினாங்க, வலது சைடில் கிட்னியே காணலண்டு. அப்போவே எனக்கு தூக்கி ஆடி போட்டுட்டு அதுக்கு போகிறோம் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்னு வந்தார். வந்து இப்போ இவங்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி இவங்களுக்குள்ள பேசிக்கொள்கிறாங்க, இது வலது சைடில் கிட்னியே காணலன்ற மாதிரி பேசிக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுவா ஐசியூலே தான் புள்ளைய கொண்டு போட்டேன். புள்ளைய போட்டுட்டு அதுக்கு போகிறோம் வந்து திருப்பி அந்த கிட்னி சம்மந்தமாக பார்த்த டாக்டரை ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் கூட்டி வந்து எங்களோட பேசினார். இப்போ இதில் ஸ்கேனில் வலது கிட்னி விளங்குது இல்லை, அப்போ நாங்கள் இன்னும் சிடி ஸ்கேன் உண்டோம், திருப்பி டிஎம்எஸ்ஏ அந்த ஸ்கேனும் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, அப்போ இன்னும் அதுக்கு மருந்து இந்தியாவிலேருந்து தான் வரணும், 2 நாள் ஆகும். அதுக்காட்டும் புள்ளையை நாங்கள் காப்பாற்றணும்னு சொன்னால் இவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கழுத்தால் லைன் ஒன்று போட்டு தான் டயாலிசிஸ் பண்ணணும். பெரிய ஆட்களுக்குமா இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இது பண்ணித்தான் ஆகணும் புள்ளையை காப்பாற்ற அப்படின்ட்டு. அப்பயும் நான் சரின்னு சொல்லி புள்ளையை எப்படி சார் நாங்கள் காப்பாற்றணுன்றதுக்காக சரின்னு சொல்லி இப்படி சரி என் பிள்ளையை காப்பாற்றித்தாங்கன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஆப்ரேஷன் பண்ண முந்தி அந்த டாக்டர் எங்கள்கிட்ட சொன்னார், இப்போ நாங்களும் அந்த ஸ்கேன் பண்ண போகல இல்லை, நானும் அந்த மெஷின் இதெல்லாம் பார்த்துக்கொண்டிருக்கிறேன். அப்போ 2 சைடில் போகிறது வர்றது எனக்கும் ஒரு நாலேஜ் ஒன்றில் நானும் அதை கவனிச்சு கொண்டு தான் இருந்தேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டர் சொல்ல போகலே நான் கேட்டேன், இப்போ ஒன்று ஆப்ரேஷன் பண்ணினா பிள்ளைக்கு வாழ இல்லைமா. அப்போ அவர் சொன்னார், புள்ளையோட 2 கிட்னி இருக்குது, வலது கிட்னி வந்து 99% வந்து அது ஃபங்க்ஷன் இருக்குது, இடது கிட்னி வந்து அது ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ 2 கிட்னி இருக்குது, இப்போ இடது கிட்னி எடுத்தால் இவட்ட வலது கிட்னியால் தான் இவர் வாழ்வார் அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ இவ்வளோ காலமாக அந்த புள்ள வலது கிட்னியால் தான் வாழ்ந்துச்சு. இப்போ ஆப்ரேஷன் பண்ணினதுக்கு பிறகு தான் சொல்கிறாங்க புள்ள ஒரு கிட்னியோட பிறந்துச்சுன்றாங்க, 2 கிட்னி ஒட்டின்றாங்க. அப்போ ஒட்டி இருந்தால் இது புள்ளோட வலது கிட்னி எங்கே? அப்போ இடது கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி ஓரமாக்கிட்டாங்க. அப்போ அதோடு இந்த கிட்னி வந்துன்னு சொல்லி அவர் டாக்டர் சொல்கிறாரு. அப்போ ஒட்டியிருந்தாலும் அப்போ 2 கிட்னி இருக்கணுமே. அப்போ ஸ்கேன் இருந்த 2 கிட்னி எப்படி காணாம போச்சு? 2 கிட்னி நீங்கன்னு சொல்லிதான் ஆப்ரேஷனுக்கு எடுத்து புள்ள ஒன்று ஒரு மாக்கினா புள்ள ஒன்றாலும் வால் எலிமெண்ட். நான் திருப்பி கேட்டேன், என்ன பிள்ளைக்கு என்ன சரி ஆகுமா டாக்டர், என்ன ஆகுமான்னு. அப்படி ஒன்றுமே ஆகாது, ஒரு கிட்னியா ஓரமாக்கினா மற்ற கிட்னினா புள்ள வாழுமுண்டு அந்த உறுதியை தந்து சுட்டி தான் நானும் சரி எங்களோட பிள்ளை சோமாய்க்கொள்ளணுமே, பெருசாக வந்து இந்த பிள்ளை சின்னத்துல நாங்கள் சோமாய்க்கொள்ளணுன்றதுக்காக வேண்டியது சரி நாங்கள் அதுக்கு ஒத்துக்கொண்டோம். அப்பயே நான் கேட்டேன், இப்போ அவசரமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணணுமா, கொஞ்சம் பிள்ளை பெருசானது கூட பண்ணுவோமா அப்படின்னு. என்ன 2 வயசு 8 மாதம் அந்த ஆப்ரேஷன் பண்ண போக்குள்ள பிள்ளை எங்களோட ஓடி ஆடி விளையாடி கொண்டு அட்மிட் ஆகும் போக்குலையும் கூட அவர் அந்த ஹாஸ்பிட்டல் பேக்குன்னு அந்த அவரோட பேக்குன்னு அவர் தூக்கிக்கொண்டு வந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த 2 நாள் புள்ள நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு என் புள்ள மௌத்தா போயிட்டு 1 வருஷம் ஆயிட்டு. 1 வருஷமா நான் பண்ற வேதனையா நல்லா வந்தது. இப்போ வழக்கு போயிட்டு கொண்டு இது கோர்ட்ஸில். ஆனால் எல்லா டாக்டர்ஸ்மார்களும் அவரோட வாக்கு மூலத்தை கொடுத்துக்கிறாங்க. எங்களோட பிள்ளையை நாங்கள் இழந்துட்டோம், ஆனால் திருப்பி அவர் வர மாட்டார். ஆனால் இது அசாதாரண நடந்துச்சு. நல்ல விளையாட்டு கொண்டு இந்த பிள்ளையை பழி கொடுத்துட்டு இன்றைக்கும் நாங்கள் தவிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை இனிமேல் யாருக்குமே வரக்கூடாது, எந்த தாய்க்கும் வரக்கூடாது. நான் விளையாட கிளம்பினா அவன் தூங்குற மட்டும் இந்த புள்ளத்தால் நிலவில் வந்து குறைக்கிறேன். இனியம்மா இன்னொரு தாய் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகக்கூடாது, அதுக்காக வேண்டிதான் நான் முன்னுக்காக வைக்கிறேன். இல்லாட்டி என்ன புள்ள திரும்பி வர போறது இல்லை, எனக்கு இந்த வேதனை இல்லாம போறதும் இல்லை. ஆனா இதுமா இன்னொரு தாய்க்கு நடக்கக்கூடாது, யாருக்குமே நடக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி நான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட் ஒன்று இல்லை. சமுதாயத்துக்காக வேண்டி நாங்கள் எங்களோட பிள்ளையும் இழந்துட்டு நாங்கள் தவிச்சுக்கொண்டு அப்படியே நாங்கள் முன்னுக்காக வைக்கிற என்ன காரணம் இல்லை, இது இன்னொரு யாருக்கும் நடக்கக்கூடாது, சமுதாயத்துக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்ட்டு. ஆனாலும் எங்களுக்கு சமுதாயத்துலேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், போராடி கொண்டு இருக்கிறேன்.
எங்களுக்கு யாரு சார் உதவி தேவைப்படுது. இப்போ சமுதாயத்துலேருந்து எங்களுக்கு உதவி செஞ்சால் தான் இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னொரு தைரியமாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போவேலும். அதுக்கு எங்களுக்கு சமுதாயத்துலேருந்து எங்களுக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க. எங்களுக்காக மட்டும் இப்போ நாங்கள் கேட்கல, இந்த சமூகத்துக்காக இருந்தால் நாங்கள் கேட்குறோம். ஏன் எங்கிட்ட புள்ள வாரது இல்லை, இனிமே வரவே மாட்டாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு தான் தெரியும். எங்களுக்கு என்னமோ அந்த வழக்குக்காக எங்களுக்கு டாக்டர் யூசுப் சாரும் அவர் ஒரு லோயர், அவர் ஏற்கனவே ஒரு டாக்டராக இருந்துட்டு தான் இந்த லோவை படித்து அவர் லோ செய்கிறாரு. இப்போ அவர் சுயமாகவே எங்களுக்கு முன்னுக்காவி அதை செஞ்சு காராரு. அவரோட பங்காற்று வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பொறுமதியான ஒரு பங்காற்று தான் அவரோட பங்காற்று வந்து இதில் வந்து. ஏன்னா எல்லா அசைவும் அவருக்கு தான் தெரியும். வந்து அவர் என்ன ஏற்கனவே டாக்டர் ஒன்றா ஐக்கிய சுட்டி இந்த லோயஸ்மாட பங்காற்று எங்களுக்கு இன்னும் தேவைப்படுத்தி கொண்டு இருக்குது. சமுதாயத்துக்காக வேண்டி நாங்கள் போராடுற ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி இந்த சமுதாயத்துக்காக முன் வராட்டி இது முன்னுக்கு வர சமுதாயத்துக்கு இதே மாதிரி எத்தனையோ அநீதிகள் நடக்கலாம். ஆனால் அந்த அநீதியை தட்டி கேட்குறதுக்கு அல்லாஹ் எங்களையே பயன்படுத்திக்கிறத நினச்சி நாங்களும் பெருமையடைகிறோம். ஏன்னு சொன்னால் எங்களை சமூகத்துக்காக வேண்டி நிறைய பேர் எங்களோட இருந்தாங்க. ஆனால் இப்போ குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் ஐக்கிறாங்க. இந்த சமூகத்துக்காக வேண்டி செய்யணும், எங்கள் சமூகத்தை எப்படியாவது இதே மாதிரி ஒரு அநீதி நடக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்காக சொல்லி கொஞ்சம் பேர் வந்து எங்களோட கஷ்டப்படுறாங்க. ஆரம்பத்தில் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு மறுபடியும் அதே சமூகத்தில் உள்ள தேவைகள், சமூகத்துக்காக சேவை செய்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு இந்த தியாகம் செய்கிறதுக்கு சமூகத்தில் உதவிகள் தேவையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதுக்கு இறங்குங்க. எங்களுக்கு எங்களோட மகன் மறுவ வரவே மாட்டார். ஆனாலும் இன்னொரு பிள்ளைக்கு இப்படி ஒரு அநீதி நடக்கக்கூடாது. என்ன சொன்னால் இது வந்து எங்களோட ஸ்ரீலங்கா ஹிஸ்டரியை பொறுத்தவரையிலும் முதல்ல ஒரு நடந்த சம்பவம் ஒன்று, இப்படி ஒரு சம்பவம். ஆனால் இனிமேல் இதமாக ஒன்றும் நடக்காமல் பாதுகாக்கிறதுக்கு சமூகம் என்ற ரீதியில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டால் தான் இதை முன்னுக்கு எடுத்து போகலாம். அப்போ தான் என்னோட பிள்ளையோட உசுரை பாதுகாக்கலாம். இல்லாட்டி டாக்டர்ஸ்மார் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் தெரியும். நாங்கள் இருந்த காலத்தில் எங்களுக்கு கேள்விப்பட்டதுல பார்க்கும்போது எவ்வளோ டாக்டர்ஸ்மார் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இந்த வேலையில் செய்கிறாங்க. ஆனால் சில டாக்டர்ஸ்மார் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் சில டாக்டர்ஸ்மார் கேர்லெஸ். ஏன்னா அவங்களுக்கு சல்லி என்ற தேவையினால அவங்க அவசரமாக சில விஷயங்களை செஞ்சுட்டு ஓட தான் பார்க்குறாங்க. அதுவரை எல்லாம் நிறுத்தப்பட்டு இன்றைக்கு சமூகத்துக்காக வேண்டி இந்த மனுஷர்கிட்ட சல்லியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, சம்பளம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற டாக்டர்ஸ்மார் அவங்க இந்த சமூகத்துக்காக வேண்டி இதை விட இன்னொரு தியாகத்தை செஞ்சு இந்த மனுஷோட உயிரை மதித்து கஷ்டப்பட்டு அந்த சேவையை செய்யக்கூடிய கூட்டத்தில் அவங்க வரணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். பிள்ளைக்கு டயாலிஸ் பண்ணணும்னு சொல்லி பெரிட்டோனியம் டயாலிசிஸ்ன்னு சொல்லி அந்த பௌத்தில் பட்டை போட்டு செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ அது வந்து துப்புரவாக தான் செய்யணும். அப்போ எங்களை ரூம்லேயும் நாங்கள் அவருக்காக வேண்டி ஒரு ரூம் ஒன்று செஞ்சு தான் நாங்கள் அவரை அப்படி பாதுகாத்து வச்சு கொண்டிருந்தோம். அப்போ நாங்கள் கிளினிக் போயிட்டு வந்த ஒரு நாள் பிள்ளைக்கு மூச்சு திணறல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அவரை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அப்புறம் பார்த்தோன்னா அவருக்கு நுரையீரலுக்கு தண்ணி போனேன் அப்படின்னு சொல்லி தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் ஐசியூல இருந்துட்டு அப்புறம் வார்டுக்கு மாற்றினாங்க. வார்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் திருப்பி அன்றைக்கு ஏற்ற போல் வார்டு கழுவுறேன்னு சொல்லி புள்ளையே அந்த இவருக்கு ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சு. அதுலேருந்து புள்ளைய வெளியே அனுப்பினாங்க. வெளியே அனுப்பி அப்போ வீட்டில் எங்களுக்கு பாதுகாப்பாக செய்ய சொன்ன அந்த பெரிட்டோனியம் டயாலிசிஸ்ன்றதை அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல்லைக்கு போகல ஒவ்வொரு வார்டாக மாற்றி தான் இந்த புள்ளைய வச்சுருந்தாங்க. அப்போ இவங்க இதை பாதுகாப்பாக தூசி போகக்கூடாது, விச பீஜ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கவனமாக வச்சுக்கொண்டு செய்ய சொன்னவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். எங்களையே அந்த பிள்ளைக்கு இது ஆபத்துன்னு தெரிஞ்சும் கூட அவங்க அந்த பிள்ளைக்கு பண்ணி பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு நேரத்துக்கு மற்ற நோயாளி புள்ளிலோட போட்டாங்க, காய்ச்சல் புள்ளிலோட போட்டாங்க. அப்போ இவரை அவ்வளோ பாதுகாப்பாக வைக்கணும். இவங்களுக்கு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்து கூட வரக்கூடாது. இவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியிலும் இல்லை. அப்படி போகல
அந்த புள்ளையே நோயாளி, காய்ச்சல் புள்ளையல், டெங்கு புள்ளையல், அப்படி ஒவ்வொரு அந்த வார்டை மாற்றி 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 தான் போட்டிருந்தாங்க. அதுவும் அவங்க எங்களுக்கு அநியாயத்தான் செஞ்சாங்க. அந்த புள்ளைக்கு பண்ணி பார்க்கல. அப்போ இதுக்கும் அவங்க எனக்கு பதில் சொல்லணும். அப்போ எங்களுக்கு மட்டும் வீட்டில் புள்ளைய கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி கையை கழுவுங்க, புள்ளை ரூமில் தனியாக வைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்குன்னு மெனக்கட்டு எல்லாம் செஞ்சு அவங்க புள்ளைய பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த வீட்டில். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுப்போ அந்த பாதுகாப்பு எங்களுக்கு தரல. ஏன்னா அவங்க அப்படி எங்களே செஞ்சாங்க. அப்போ இந்த பிள்ளைக்கு அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், கிட்னி சம்மந்தமாக டாக்டருக்கு தெரியும் இவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுண்டு. அப்போ அவர் சரி வார்ட்லேயே இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும், இந்த பிள்ளைய கவனமாக வச்சுக்கொள்ளுங்க, கவனமான ஒரு அந்த சூழலில் இவரை ஒரு தனி அறையில் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் அதை செய்ய இருந்துச்சு. ஆனால் அவங்களும் அதை செய்யலை. மாறி 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 அந்த வார்ட் ஃபுல்லாகவே இந்த புள்ள ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பெட்டாக மாறி மாறி தான் வச்சுக்கொண்டிருந்தேன். அப்போ இந்த நிலைமைக்கு அவங்களும் ஒரு காரணம். அவங்களோட மேலே நான் அது குத்தம் சொல்லத்தான் செய்வேன். ஏன்னா அவங்க அது இப்படி ஒரு புள்ளைய ஏன் இப்படி அவங்க கைவிட்டாங்க. என் புள்ள மௌத்தா போகிறதுக்கு காரணமும் இந்த ஹாஸ்பிட்டல் தான். ஒரு டாக்டர் கிட்னியை எடுத்து என் புள்ளைய முக்காவாசியே உயிரை பறிச்சிட்டாரு. அப்போ மற்ற பாதுகாக்கிறேன்னு சொல்ல டாக்டரும் அது கவனம் இல்லாம விட்டு என் பிள்ளைய முழுசு என்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க. இதுக்கு அவங்க எனக்கு பதில் சொல்லவே ஒன்று. அவங்க சாட்சியம் கொடுத்திக்கிறாங்க, அவங்களோட கையால் இது நடந்துச்சுன்னு சொல்லி, இந்த 2 கிட்னியும் அவங்களோட கையால் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அவங்க வாயாலே சொல்லிக்கிறாங்க, ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. வாக்குமூலத்தை சரியா நாங்கள் இந்த வாசிச்சு பார்த்தேன்னு சொன்னா விளங்கும். அவங்க இது அவங்களோட தவறால தான் இது நடந்தேன்னு அவங்களோட வாக்குமூலத்துல ஒத்துக்கொண்டு தான் நீக்கிறாங்க. அது எங்களுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கள் பொறுமையாக பார்த்துக்கொண்டு ஈக்கிறோம். நவீன் விஜயகுமார் இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கிறாரு. அவரை இன்னும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு இன்னும் அவங்க எதிர்பார்த்து கொண்டு அவங்க அவரோட வாக்குமூலம் எடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் அதுக்கு பிறகு தான் நாங்கள் அவரை இங்கே அழைப்பிக்கணுமா இல்லையான்றதை அவங்க முடிவு செய்கிறதுக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களா எங்கள்கிட்ட டாக்டர்ஸ் மாட்ட வாக்குமூலம் எடுத்ததுனால அவங்க சொன்ன பதிலை வச்சு எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் அவங்க அந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் நீதியை எதிர்பார்த்து கொண்டு இன்னும் காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று சொல்லி, எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்க இதுவரைக்கும் ஒரு பதிலையும் இதுவரைக்கும் சமர்ப்பிச்சு இல்லை. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் மட்டத்தில் நாங்கள் விசாரணை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த அறிக்கையை கூட இன்னும் கோர்ட்ஸில் சமர்ப்பிச்சும் இல்லை. அவங்க இது வரைக்கும் எங்களோட நீதிமன்றத்தில் எங்களோட லாயர்ஸ்மார் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அதுக்கு எந்த பதிலும் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. அதுவும் ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் அவர் சொல்கிறாரு, இல்லை இது ஒரு ஆகக்கூடிய அந்த லட்சத்துக்கு அப்படி ஒருத்தருக்கு தான் இப்படி ஒரு கிட்னி இருக்கும். அப்படி இருக்குமென்னு சொன்னால் அது தெளிவாகவே ஸ்கேன் உள்ள விளங்கி இருக்கும். ஏன்னா எந்த ஸ்கேன்லேயும் அவரோட கிட்னி 2 ஒன்றா ஒட்டி இருந்ததுன்னு சொல்லி எங்கேயுமே சொன்னதில்லை. அந்த ஸ்கேன் பண்ணின நாங்கள் ப்ரைவேட்டில் இருந்து லேடி ரிஜியில் வரக்காட்டியுமே ஸ்கேன் பண்ணின ஒரே டாக்டர் தான். அவர் கூட அவரோட வாக்குமூலத்தில் கூட அவர் சொல்லியிருந்தார், இந்த 2 கிட்னியும் வேறு தான் இருந்ததுன்னு சொல்லியிருந்தார். இந்த 2 கிட்னியும் ஒட்டி இருக்கலன்னு சொல்லியிருந்தார். அவங்க ஆப்ரேஷன் பண்ணி 1 கிழமையில 2 கிழமையிலையோ டிரெக்டருக்கு இவர் லெட்டர் மூலமாக கொண்டு போயிட்டு கொடுத்தது என்ன, அவங்க அந்த லெட்டரை கூட பாராமெடிக்கல்ல அதுக்கு போகிற புள்ள மவுத்தா போனது போகிற டிரெக்டர் சொல்லியிருந்தாரு, அந்த பேரண்ட்ஸ் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்லி அவர் வாக்குமூலம் ஒன்று கொடுத்திருந்தாரு டிவியில். ஆனால் இவர் எங்கள்கிட்ட அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது, லெட்டரும் இருக்கு. அவரோட நான் என் புள்ள மவுத்தாப்போ முந்தி அவருக்கு பேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணினது கூட எனக்கு தெரிவிக்கி நான் கிட்டத்தட்ட 6ஆம் மாதம் இல்லாட்டி 7ஆம் மாதமாக இருக்கணும் எனக்கு நினைவிக்கிற மாதிரிக்கு. அப்போ நான் பேர்த்து என்னை டிரெக்டர் கூப்பிட்டு என்னை கதைக்கும் போது நான் அவரோட பேசின ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்குது, ரெக்கார்டிங் என்கிட்ட அப்படியே இருக்குது. ஏன்னா அவர்
அப்போ சொன்னார், நான் இங்கே யாரும் ஒன்று பண்ணுறேன் பார்க்குறேன், இதுக்கு என்ன செய்யலுமோ நான் செஞ்சு தரேன்னு. ஆனால் கடைசி மட்டும் எங்களுக்கு ஒன்றுமே அதால் நடக்கல அவங்களால. என்று அவர் கடைசி அவரும் கோர்ஸில் வந்து வாக்குமூலத்தில் சொன்னார் வந்து 2 கிட்னி ஒன்றுக்கு ஒட்டி இருந்தது என்று சொல்லி அளவுக்கு அவர் இருந்திருந்தா அவங்க அந்த ஆப்ரேஷன் செஞ்சே கூடாது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அந்த ஆப்ரேஷனை கை விட்டுட்டு எங்களோட பேசி எங்களுக்கு தெளிவுபடுத்திக்கணும். இப்படி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணினா ஒன்று இந்த புள்ள காப்பாற்றிடும், அப்படி இல்லாட்டி இந்த புள்ள மோசம் போ அப்படின்னு ஒரு தெளிவை வந்து எங்களுக்கு தர இருந்துச்சு. அப்படி அவங்க தரல, அவங்க இஷ்டத்துக்கு தானே அவங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணினாங்க. உள்ள இருந்தா உண்டு மௌத்தா போன உண்டுன்ற அந்த தோட்ஸில் தான் அவங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. இல்லை அது வந்து அவர் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுற டைமில் வந்து இது இப்படி ஒரு டவுட் வரவும் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மெஷினோட கொண்டாந்து அதுக்கு உண்டான டாக்டரை கொண்டாந்து ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. அந்த பண்ணின டைமில் வந்து அவர் சொல்லிக்கிறாரு, வலது பக்கம் கிட்னி இருக்குதுன்றனால தான் இவங்க எடுத்துக்கட்ட சிறுநீரகத்தோட அந்த டிஷ்யூவையும் சேர்த்து எடுத்து போட்டேன்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற நாத்து செக் பண்ணி நேரத்தின் டாக்டர் அவரும் இங்கே இப்போ இல்லை, ஆஸ்திரேலியா போயிட்டாரு அவரு. ஆனால் அவர் டாக்டர் அவர் அவருடைய வாக்குமூலத்தில் அவருடைய இதில் வந்து எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை. அவர் இந்த ஸ்கேன் பண்ணினதுக்காக எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை, வாயால் சொன்னது மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லித்தான் டாக்டர்ஸ்மார் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கார்டில் எழுதியும் இருக்கி அவர் சொன்னது மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதில் ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் இல்லை. அவரும் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டிருக்கிறாரு, ஃபேமிலியோட ஆஸ்திரேலியா போயிட்டிருக்கிறாங்க. இந்த 2 டாக்டர்ஸ்மார் ஆஸ்திரேலியா போனால எங்களுக்கு பெரிய பாரிய சந்தேகம் ஒன்று இந்த விஷயத்தில் எழுது. என்ன சொன்னால், இவங்க திட்டமிட்டு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இதை செஞ்சுட்டு தான் வெளிநாட்டுக்கு போனாங்களா என்ன சொல்லி எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் எழுதி கொண்டு தான் இருக்குது. இது இனி எங்களுக்கு நாங்கள் இதுக்கு நியாயம் கேட்குறோம் வந்து இந்த சப்ஜெக்டில் என் மகனுக்கு நடந்த அநீதிக்காக வேண்டி நான் இந்த சமூகத்துலேயும் இந்த கோர்ஸ்லேயும் வந்து நான் எனக்கு நியாயம் தர சொல்லி நான் கேட்குறேன். எதுக்கு ஏழுமான ஆட்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த டாக்டரை எப்படியாவது அலப்பிச்சு ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி எங்களோட போராடுறதுக்கு தேவையாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஹெலர்ட் ஆகிக்கிறாங்க. இப்போ ஆப்ரேஷன் சொன்னால் ஒரு மருந்து ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னால் இப்போ இது என்னத்துக்கு மருந்து, இது என்னத்துக்கு ஆப்ரேஷன், அதை நாங்கள் அது முன்னுக்கு வெளிக்கொண்டு போயிட்டு தான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துக்குது. இதுக்காக வேண்டி தான் நாங்கள் முன்னுக்கு ஆவின காரணமே இதுக்காக வேண்டி தான். இதுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்கும் இது சமுதாயத்துக்காக வேண்டி மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி தான் நாங்கள் இது முன்னுக்காகவே போராடி கொண்டு இருக்கிறோம். அவங்களோட உதவியும் எங்களுக்கு தாங்க. எங்களுக்காக வேண்டி மட்டும் நாங்கள் கேட்கல, இந்த சமுதாயத்துக்காக வேண்டியே மற்ற இன்னொரு தாய் தகப்பனுக்காக வேண்டியுமே தான் நாங்கள் இதை கேட்குறோம். எங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு முன்னுக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு.